இந்த குழந்தை வந்ததுனால தான் இப்படி பண்றா, என்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேங்கிறா, என்ன பார்த்து தூங்க மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சின்னதுல இருந்தே அந்த குழந்தைக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதையெல்லாம் ஷேர் பண்ண வராங்கன்னு தயவு செய்து வயித்துல இருக்கும்போது இருந்தே டீச் பண்ணிடாதீங்க. பக்குவமா அந்த குழந்தைகிட்ட ஒரு பாண்டிங் கொண்டு வாங்க. 6, 7 மாசம் உங்க வயிறு பெருசாகும் போதெல்லாம், இப்போ உதாரணத்துக்கு நீங்க கேட்டிருக்கிற அம்மா வந்து வயித்து மேலேயே படுத்து தூங்குறாங்கன்னு சொல்றீங்க. அப்ப அந்த குழந்தைய ஒரு 3, 4 மாசத்துல இருந்தே இந்த குழந்தைக்கு இவ்வளவு பெருசாயிட்டாங்க. இப்போ யூட்ரஸ் அம்மாவோட வயித்துக்குள்ள இவ்வளோ பெருசா இருக்காங்க. அவங்களுக்கே இடம் பத்தல. நீயும் மேல படுத்து அமுத்தும் போது அந்த குழந்தைக்கு மூக்க அழுத்தும், வாய அழுத்தும் அப்படிங்கிற மாதிரி நீங்க ரியலிஸ்டிக்கா ஏதாவது பிக்சராவோ, வீடியோவோ ஏதாவது காட்டுனீங்கன்னா அந்த குழந்தைக்கு எளிதில புரியுமா இருக்கும். அதே மாதிரி வெளியில வந்ததுக்கு அப்புறமும் ரொம்ப அதிகமா அந்த குழந்தைய நான் பிறந்த குழந்தைய விட முதல் குழந்தைக்கு நிறைய டைம் கொடுங்கன்னு சொல்லுவேன். ஃபீட் பண்ணும்போது உள்ள வராதுன்னு சொல்றது, பார்க்கக்கூடாதுன்னு சொல்றது, தம்பியோ தங்கச்சியோ அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறத எந்த இடத்துலையும் பிரதிபலிக்காதீங்க. அந்த குழந்தைக்கு இப்போதைக்கு நீங்க ஃபீட் பண்ணா போதும். ஆனா இந்த குழந்தைக்கு உணர்வு பூர்வமா நிறைய விஷயங்களை கடத்துறதுனால நீ தான் பண்ணணும், நீ தான் பார்த்துக்கணும், நீ தான் குளிப்பாட்ட போற, நீ தொட வேண்டாம், இங்க பக்கத்துல படுக்கக்கூடாது அப்படிங்கிற கூடாது, பண்ண வேண்டாம் அப்படிங்கிற ரெஸ்ட்ரிக்ஷனை தாண்டி எதையெல்லாம் பண்ணலாங்கிறத திரும்ப திரும்ப சொல்லுங்க. நீ கையை பிடிச்சிட்டு நாளைக்கு பார்க்கு கூட்டிட்டு போகலாம், உன்னை அண்ணான்னு கூப்பிடுவா, அக்கான்னு கூப்பிடுவா. அதை திரும்ப திரும்ப அந்த குழந்தைக்கு ஒரு ரெஸ்பான்சிபிள் ஃபீலையும், நீ பண்ண போற, நீ பார்த்துக்க போற, நீ வயிற்றுக்குள்ள இருக்கும்போது இதெல்லாம் சமத்தா பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய புகழ்றது மூலமா மெதுவா 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 அவங்க மனசுக்குள்ள ஓகே இதுவும் நம்மளோட உறவு தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க.